வெல்கம் டு மை சேனல். பிரெட் சாண்ட்விச் செய்யலாம். பிரெட் சாண்ட்விச் 4 செட்டு பிரெட் எடுத்துகிட்டு போத் சைட் நம்ம பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பட்டர் எல்லாம் அப்ளை பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஆஃப் ஆனியன் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆஃப் கட் பண்ணிக்கணும். ஸ்மால் சைஸ் கேரட் துருவி எடுத்துக்கலாம். ஆஃப் டொமேட்டோ நல்லா பொடிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு 2 ஸ்பூன் வேக வச்ச கார்ன் எடுத்துக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் மைனஸ் எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். பெப்பர் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். எத்தனை ப்ரெட்டுக்கு நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஸ்பைஸ்க்கு நான் பெப்பர், சீசனிங் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லாட்டி சாட் மசாலா இருக்குன்னா சாட் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு, ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரெட்லேயும் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம சீஸ் ஸ்லைஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கணும். ஸ்லைஸ் இல்லை பார் இருக்குது அப்படின்னா நம்ம துருவி இந்த வெஜிடபிள்ஸோடவே அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் அமுல் சீஸ் எடுத்திருக்கேன். அமுல் சீஸ் ஸ்லைசஸ் 4 செட்டுலேயும் நம்ம ஒரு ஸ்லைசஸ் வச்சிடலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அவனில் 4 மினிட்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். 2 மினிட்ஸ் ஒன் சைட், அனதர் 2 மினிட்ஸ் அனதர் சைடு திருப்பி வச்சு க்ரில் பண்ணி எடுக்கணும். நம்ம ஃபில்லிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவனில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் ஒன் சைடு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 2 மினிட்ஸ் அனதர் சைடு வச்சுட்டு க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வெஜ் சீஸ் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு நல்லா அல்டிமேட்டாகவே இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.